ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து அவங்க கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது இப்போ சாம்பிடிச்சிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, உன்னுடைய எம்டி கிட்ட வந்து சொல்லு, கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லு அப்படிங்கும்போது, என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், உன்னுடைய எம்டியை நான் பார்க்கவே இல்லைலாமா, அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, அதனால் என்னம்மா நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ராஜராஜனும் மயில் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எத்தனை தடவை தான் எம்டியை வீட்டுக்கு அழைக்கிறதுன்னு வந்து அழைச்சாலும் சரிதான், ஆனால் கண்டிப்பாக வந்து உன் கையில் அவர் சிக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு கார்த்தியை பற்றி மயில்வாகனமும் ராஜராஜனும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ரேவதி வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததுமே உடனே கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க, அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால் என்ன வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பிரியா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த ரேவதியை இந்த ஆஃபீஸ் விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும், உனக்கு பாரு நான் வேலையாக கொடுத்து உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு பிரியா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சூரியகலாவோட அண்ணன் மருதுவை தான் காட்டுறாங்க. அப்போ மருது வந்து முருகனை சந்திக்கவும், உடனே முருகனும் வந்து சொல்லுங்கள் சார், எதுக்காக எங்களை வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீங்கள் வந்து உடனே முடிக்க மாட்டீங்களா, இத்தனை நாள் வந்து ஆகுது, அந்த பொண்ணோட கதையை முடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை நாங்களும் முடிக்கணும்னு சொல்லி எத்தனையோ இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் அவள் கூட ஒருத்தன் இருக்கிறான், அது உன் புருஷன் தான் நினைக்கிறேன், அவனால தான் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கும்போது, எங்கே பாரு நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது, இன்னும் உங்களுக்கு 2-3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளேயும் அவள் கதையை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு வரணும் அப்படிங்கவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து சூரியகலாவை தான் காட்டுறாங்க. சூரியகலா வந்து நினைக்கிறாங்க, என்னது இந்த வீட்டில் எதுவுமே நடக்கிறது ஒன்றும் சரியில்லை, நம்ம வந்து எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அது சீக்கிரமாக வந்து நடத்தி முடிச்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்க்க மருது வராங்க. வந்ததுமே என்ன சூரியகலா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை நம்ம எதுக்காக அங்கே வந்தோமோ அந்த வேலையை சட்டுப்புட்டுன்னு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், இங்கே நம்ம ரொம்ப நாள்லாம் இருக்கக்கூடாது, அப்புறமா நம்மளை பற்றின உண்மை சாம்பிடிச்சிருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் மருது நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சூரியகலா சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து இங்கே சாம்பிடிஸ்ரீ தான் காட்டுறாங்க. அப்போ சாம்பிடிஸ்ரீ வந்து அவங்க சூரியகலாவை கூப்பிடவும், அவங்க வந்து என்னது எப்போ பார்த்தாலும் சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சரி என்னன்னு தான் கேட்டுட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அப்போ சூரியகலா வந்து சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை கல்யாண நாள் சீக்கிரமாக பக்கத்துலேயே நெருங்கிட்டு வருது, அதனால நிறைய வேலை இருக்குது சூரியகலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்து விஷயத்தை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், அதே மாதிரிக்கு ரேவதிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதனால என்னத்தை இப்போ எடுத்துட்டா போச்சு அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ளை ஃப்ரீயாக இருக்காரா அவரை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மருது வராங்க. உடனே மருது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் எதுக்காக, நீங்களே இப்போ எடுத்துகிட்டு வந்தால் போச்சு அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வர வேண்டாமா அப்படிங்கும்போது, உடனே மருது வந்து நினைக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால எங்கேயுமே நம்ம போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, உடனே சாம்பிடிச்சிட்டு வந்து, என்ன மாப்பிள்ள நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், என்ன யோசனையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லத்த எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால வந்து 2-3 நாளைக்கு என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லத்த எனக்கு பிசினஸ்லாம் இருக்குதுல்ல, அதனால வந்து எனக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் டைட் ஒர்க்கில் போயிட்டு இருக்குது, அதனால என்னால் எங்கேயும் வர முடியாது, எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது சூரியகலாவுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய அளவு கூட அவளுக்கு தெரியும், அதனால சூரியகலாவை நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும், சரி மாப்பிள்ள நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டாம், நான் வந்து சூரியகலாவை அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மருந்து வந்து ரொம்பவே வந்து அப்படியே டென்ஷனோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரேவதினு தெரியாம ரேவதியோட கதையை முடிக்கலையான்னு சொல்லிக்கிட்டு முருகனுக்கு ஃபோன் பண்ணவோ, அப்போ முருகன் வந்து ஐயோ அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது, சரி இங்கேருந்து பேசினாக்கி யாராவது கேட்டுட்டாக்கி அவ்வளோதான், போய் தள்ளி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க மருதோட ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, என்ன சொல்லுங்கள் சார்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற, நான் கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுது முடிச்சிட்டியா இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நாளைக்குள்ளே முடிச்சுக்கிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ முடிக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறமா உன் கதையை நான் முடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்க்க அங்கே ராஜா வராங்க. வந்ததுமே என்னது இவங்க 2 பேரும் அப்படி போய் தனியாக போய் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்க பேசுகிற தோரணையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா பக்கத்தில் வருவோம், ஐயோ இவன் வந்துட்டான்டா ஃபோனை போய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சார் நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க. உடனே ராஜா வந்து என்ன வேலை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து என்ன அங்கே நின்று பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது,
இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, சரி சரி பேசியாச்சுலாம் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா திட்டவும் உடனே முருகன் வந்து அப்படி ராஜா பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராஜா வந்து அவங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, 2 பசங்களை நம்ம வேலைக்கு சேர்த்தோமே, அவங்க முழிக்கிற மொழியே சரியில்லை கார்த்தி அப்படிங்கும்போது, என்னாச்சு அப்படிங்கும்போது, என்னாச்சுன்னா எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் வந்து அவங்களுடைய பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி 2-3 நாள் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவங்கள வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ரேவதிக்கு கூடுதலாக வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து ரேவதிக்கு கூடுதலான ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனாலும் ரேவதியும் வந்து அதெல்லாம் செஞ்சிட்ருக்கவும் இவளுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க்கை கொடுத்தாலும் சரி தான், ஆனால் செஞ்சிட்ருக்காள் அப்படின்ட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே கார்த்தி வராங்க. வந்ததுமே என்ன ரேவதி டைம் ஆயிடுச்சுல கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இல்லை கொஞ்சம் முக்கியமான ஒர்க் இருக்குது, அதனால தான் வந்து அதை செஞ்சு கொடுத்துட்டே தீரணும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சார் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, இல்லை நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ பிரியா வந்து அவங்க ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது பார்த்தோம்னா கார்த்தி அங்கே இருக்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே உடனே வந்து பிரியா அதிர்ச்சடைகிறாங்க. நம்ம ரேவதிக்கு ரொம்ப கூடுதலாக ஒர்க்கை கொடுத்தா அவளை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லி நினைச்சோம், ஆனால் இங்கே பார்த்தோம்னா எம்டியும் வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்க்கும்போது வந்து அவங்க பிரியா வந்து ரேவதி கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போ ரேவதி நீங்கள் போகலையா வீட்டுக்கு அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து என்னுடைய ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன், அது எடுக்கிறதுக்காக அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கவும், அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்களா, அது கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பணும், ஏன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக காலையில் வேணும்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது, அது சரிதான், ஆனால் எம்டி அங்கே இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, அவர் வீட்டுக்கு போகலை அப்படிங்கும்போது அவர் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பிரியா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவர் வீட்டுக்கு கிளம்புனாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு தான் கிளம்புன்னு சொன்னதுமே அவர் எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கவும், இது கேட்டதுமே பிரியா வந்து ஐயோ இவளுக்கு நம்ம எல்லாமே வந்து நம்ம எதிராக பண்ணணும்னா அது அவளுக்கு சாதகமாக போய் முடிஞ்சிருத அப்படின்னு பிரியா நினைக்கவும், சரி ரேவதி இந்த ஒர்க்கை நாளைக்கு முடிச்சுக்கலாம், நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே ரேவதியும் கிளம்புறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து கார்த்தி வராங்க. வந்ததுமே என்ன ரேவதி வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன பிரியா நீங்கள் கிளம்பல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை என்னுடைய ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ரேவதி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அப்போ பிரியா வந்து சொல்கிறாங்க, எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமமா, நானே ரேவதியை கொண்டு போய் வீட்டில் விட்டுருது அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே ரேவதியை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு போகவே இதை பார்த்துட்டு இருக்கிற பிரியா வந்து நம்மளை ஒரு நாள் வீட்டில் கொண்டு விட சொன்னால் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அந்த ரேவதியை மட்டும் எப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இந்த எம்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரியா வந்து எரிச்சலோட போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ரேவதி வீட்டுக்கு வந்துடவும் அப்போ வந்து அவங்க சூரியகலாவோட அண்ணன் மருதுவை தான் காட்டுறாங்க. மருது வந்து முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னடா முடிச்சிட்டிங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ரேவதியை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதி வந்து அவங்க மருது பேசுகிறத கேட்டுருந்தாங்க. இவர் கார்த்தின் ரொம்ப நல்லவர் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவர் என்னன்னா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான ஆளாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரேவதி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே டேய் நீ உண்மையிலே கார்த்தி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மருது திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததுமே நான் பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ உண்மையிலேயே நீ கார்த்தி கிடையாது, அப்போ நீ கார்த்தி மாதிரிக்கு என்னை நம்ப வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கிற, உண்மையிலே நீ யாருன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மருதுவுக்கும் அவங்க ரேவதிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது. இதில் பார்த்தோம்னா மருது வந்து ரேவதி போய் கண்டிப்பாக இந்த உண்மையை வெளியே போய் சொல்லிடுவா, சொன்னாக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க மருது ரேவதியை வந்து அடிச்சிருந்தாங்க. அடிச்சதுமே ரேவதி இப்படி தூங்கின மாதிரிக்கு விழுந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவளை எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து அழைச்சிட்டு போயிடணும், யாரு கண்ணே படாமல் இவன் மட்டும் கண் முழிச்சிட்டானா இவன் வந்து நம்மளை பற்றின உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு மருது வந்து அவங்க பார்த்தோம்னா ரேவதியை எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ரேவதி இங்கேருந்து அழைச்சிட்டு போய் அவங்க இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு இருந்துடவும் அப்போ கார்த்தி வந்து என்னது ரேவதி இவனுக்கு ஆஃபீஸ்க்கு வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ மயில் வாகனம் வந்து என்ன சகல சொல்லிட்டு இருக்கிற ரேவதியை நானும் காலையிலேருந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் எல்லாரும் ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்போ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. கார்த்திக்கு ரேவதி வீட்டில் இல்லை, அவள் என்ன ஆனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மயில் வாங்கன்னு சொல்லவும் வீட்டில் உள்ள அவ்வளோருமே பதட்டமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து என்னது ஒருவேளை சிவனாண்டியால இவளுக்கு பிரச்சனை வந்திருக்குமோன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தோம்னா மருத்துவால தான் இவளுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாங்களா. அடுத்தது ரேவதியை அவங்க எப்படி காப்பாற்ற போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.